சார் அப்படின்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்க போது தேர்தல் ஆணையம் எல்லாருடைய வாக்கு பட்டியலையும் சரிபார்க்க போறாங்க. ஸோ இது தொடர்பான நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமான நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவரும் நிறுவனருமான திரு பழக்கருப்பையா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் ஐயா. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஊழல் வெளியே வந்துகிட்டே இருக்கு. நிறைய இடி கொடுக்குறாங்க, நிறைய ஆதாரங்கள். கே நேருடைய துறையிலேருந்து ஊழல் நடந்திருக்குன்னு அவங்க ஒரு பக்கம் ஆதாரம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு. சக்கரபாணி அவர்கள் அவருடைய துறையில ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் வெளியே போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சியாக ஊழல் குற்றச்சாட்டுகள் திமுக அரசின் மீது வைக்கப்பட்டுட்டே இருக்கு. இல்லை ஊழலிலே புழுதான் திமுக. அது கருணாநிதி காலத்திலிருந்து தான் தொடங்கியது. தமிழ்நாட்டு அரசியலிலேயே கருணாநிதி காலத்தில் தான் தொடங்கியது. காமராஜ் காலத்தில் கிடையாது, பக்தவச்சலம் காலத்தில் கிடையாது, அண்ணா காலத்தில் கிடையாது. அதுக்கு பிறகு இவர்கள் செய்யாத வேலையே கிடையாது. அந்த மாதிரி அது வழி வழியாக பாரம்பரியமாக செய்வதற்கு பேர் உரிமை கோருகிறார்கள். அது ஒரு பக்கம். நான் சொல்கிறேன், நேருவினுடைய துறையில் அமலாக்கத்துறை போய் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் வேறொன்றை பற்றி சோதனையிடுவதற்காக சென்றோம், அப்பொழுது தற்செயலாக இந்த ஆவணங்கள் எல்லாம் கிடைத்தன என்று சொல்லி இது பெரிய ஊழல் என்று கணக்கிட்டு அவர்கள் இதை டிஜிபிக்கு அனுப்பி எல்லா ஆதாரங்களையும் அனுப்பி, அதாவது ஒரு பொறியாளருக்கு 25-35 லட்சம் ரூபாய், 25லேருந்து 35 லட்சம் ரூபாய் இவை தகுதி வாரியாக வாங்கியிருக்கிறார்கள். பல 100 கோடிகள் அடிக்கப்பட்டிருக்கின்றன. 2000 பேர் வேலைக்கு சேர்த்திருக்கிறார்கள். 1.25 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். 1.25 லட்சம் பேர் தேர்வு செய்யப்பட்டு இறுதி கட்டத்தை 8,000 பேர் அடைந்து 2000 பேர் வேலைக்கு சேருவதற்கு அப்புறம் பணம் வைத்திருக்கிறவன் மட்டும்தான் உள்ளே வருவான். இது ரொம்ப அநியாயம். அவர்கள் சொல்கிறார்கள், அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தியது தேர்வு முறையாக நடந்தது, அவர்கள் எங்களுடைய துறைக்கு கீழே வருகின்றவர்கள் இல்லை என்று நேரு சொல்கிறார். அது மட்டுமல்ல, இடஒதுக்கீட்டு கொள்கை பின்பற்றப்பட்டது. நான் சொல்கிறேன், இடஒதுக்கீட்டு கொள்கை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்களில் 90% பிற்பட்டவர்கள் தான். பிற்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்கள் எண்ணிக்கை தான். முற்பட்டவர்கள் வெறும் 10% தான் இருக்கும். ஒரு 7 to 10 ஜாதி தான் முற்பட்டவர்கள். மிச்சம் எல்லாம் பிற்பட்டவர்கள் பட்டியலில் தான் இருக்கிறார்கள். பெரிய சமூகங்கள் எதையும் நீங்கள் பிற்பட்டவர் பட்டியலில் வைத்து கொள்ளாமல் இருக்க ஜனநாயகம் விடாது. எல்லாம் பெரிய சமூகம் பிற்பட்டவர் இந்த சின்னஞ்சிறிய சமூகங்களைத்தான் நீங்கள் முற்பட்டவர்களாக வைத்துக்கொள்ள முடியுமே தவிர எல்லா சமூகங்களும் பெரிய பெரிய சமூகங்கள். ஒரு 5-6 மாவட்டங்களை ஆட்கொள்ளுகிற சமூகங்கள் எல்லாம் பிற்பட்டோர் பட்டியலில் தான் இருந்தாக வேண்டியதுதான். இப்போ மராட்டியில் நடக்கிற போராட்டமே மராத்தியனை சேரு என்று சொல்கிறான். உன்னையும் சேர்த்தால் பிறகு யாரைத்தான் விடுவது என்று கேட்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது நான் பேசுவது வேறு. பிற்பட்டோர் பட்டியல் பின்பற்றப்பட்டிருக்கிறது. சரி, நான் சொல்லுகிறேன் 90% பேரில் பிற்பட்டவர்களுக்காக பிற்பட்டவனில் தான் உனக்கு பணம் கொடுத்தவனும் பிற்பட்டவனில் தான் இருக்கான். ஏன்னா நான் சொல்கிறது இந்த 10% ரொம்ப மினிமம். அவன் வர்றது ரொம்ப குறைவு. அவன் உள்ளேயும் வர முடியாது. பிற்பட்டவரில் எவன் முற்பட்டவனோ அவனிடம் காசு வாங்கி கொள்கிறாய். பிற்பட்டவனில் பிற்பட்டவனாக இருக்கிற அறிவார்ந்த மாணவனிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆகவே பின்தங்கி விடுகிறான். இப்போ விஸ்வேஸ்வரையாவுக்கு நிகரான பொறியாளர் ஒருவன் பிற்பட்டவர்களில் வசதி இல்லாமல் இருப்பான். அவன் அரசு துறைக்கு வர முடியாமல் போய்விடுவான். என்றால் நீ 35 லட்சம் வைத்திருந்தால் தானே வாங்கலாம். 35 லட்சம் வைத்திருந்தால் தானே அவன் உள்ளே வர முடியும். அவன்கிட்ட இல்லையே. இன்னொரு பிற்பட்டவன் அந்த இடத்தை அடைவான், வசதியானவன். கோட்டாவை மாற்ற முடியாது. பணம் வைத்திருக்கிற பிற்பட்டவர்களுக்காகத்தான் இவர்கள் வேலை செய்வார்கள். பணமற்றவன் திறமையுடையவனாக அறிவார்ந்தவனாக இருந்தால் அவன் பின்தங்கி விடுவான். இதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. இதெல்லாம் பெருமையாக சொல்கிறார்கள். நாங்கள் ஒதுக்கீட்டு கொள்கையை பின்பற்றியிருக்கிறோம், அண்ணா பல்கலைக்கழகம் தேர்வு செய்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் உனக்கு பணம் கொடுத்தவனே தானே தேர்வு செய்யும், வேற யாரும் தேர்வு செய்யும்? இந்த வைஸ் சான்சலர்களெல்லாம் நான் சொல்கிறேன், இவெல்லாம் படித்தவெல்லாம் இந்த மாதிரி இருக்காங்க பாருங்க. இந்த வைஸ் சான்சலர்லாம் எவ்வளவு படித்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக வருகின்றவன் இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து கொண்டு தேர்வுகளில் பித்தலாட்டம் செய்கின்ற நிலைமை இருக்குமானால் எத்தனை பேர் பாதிக்கப்படுவார்கள்? உண்மையானவனெல்லாம் வெளியே தள்ளப்பட்டு பணம் வைத்திருக்கிறவன் திறமையற்றவன் வருவான். அவன் கட்டுகிற அணை உடைந்து போயும். தகுதி உடையவனை நீங்கள் வெளியே தள்ளுவதன் மூலம் பாதிப்பு நாட்டுக்கு தான் வரும். இதையெல்லாம் அமலாக்கத்துறை எடுத்து சொல்லுகிறது. ஆனால் இதற்கு ஒரு டிஜிபிக்கு அனுப்பி
யார் வாங்கியிருக்கிறார்கள், எவ்வளவு வாங்கியிருக்கிறார்கள், எவ்வளவு பணம் அடிக்கப்பட்டிருக்கிறது, இதில் யார் யார் பங்கு கொண்டிருக்கிறார்கள், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பங்கு என்ன என்பது வரையிலும் தெளிவாக அவன் அனுப்பியிருக்கிறான். அந்த சான்றுகளின் அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய என்றால் இந்த டிஜிபிக்கு பதிவு செய்வதற்கு யோக்கியதை இல்லை. ஏன்? அவர் தன்னை காவல்துறை அதிகாரியாக, உயர் அதிகாரியாக, ஸ்டாலினுக்கு நிகரானவராக தன்னை நினைப்பதில்லை. அவர் வைத்திருந்தால் தான் நாம் அந்த இடத்துல இருக்க முடியும். இல்லாவிட்டால் நாம் எங்கேயாவது ஒரு இந்த ட்ரைனிங் காலேஜில் கொண்டு போய் போட்டு விடுவார்கள். அதுவும் பொறுப்பு டிஜிபி தான் போட்டிருக்காங்க. இது அப்படிதான். அவரும் நல்ல ரெகுலர் டிஜிபியும் போடல. அதனால அவர் தைரியமாக செய்யலாம். போகிறபோது வாழ்க்கையில் ஒரு நல்லது செய்து விட்டு போவோமே என்ற எண்ணத்தோடாவது அந்த டிஜிபி அதில் கையெழுத்து போடலாம். முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தால் போதும், வழக்கை இவர்கள் நடத்தி கொள்வார்கள். ஆனால் அந்த அரசாங்கத்தினுடைய கருத்து என்ன என்பது அவரை முதலமைச்சருக்கு அனுப்பவில்லையே, டிஜிபி தான் அனுப்பியிருக்கு. டிஜிபியினுடைய கடமை தானே. யார் யார் மீது அந்த சான்றுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன, சான்றுகளின் அடிப்படையில் நம்ம ஒன்றும் தீர்ப்பு சொல்ல போவதில்லை. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுது, எஃப்ஐஆர். பின்னாடி we can drop எஃப்ஐஆர். ஒன்றும் பெரிய சார்ஜ் ஷீட் கூட கொஞ்சம் கூடுதலான நிலைமை. இது வெறும் எஃப்ஐஆருங்கிறது தொடக்க நிலையில் உள்ளது. முதல் தகவல் அறிக்கை இது. இதை செய்ய மாட்டார் டிஜிபி. அவ்வளவு மோசம் எல்லாம். அதாவது அந்த மந்திரிகளை அடித்து விட்டு அதில் ஒரு பகுதியை முதலமைச்சருக்கு கொடுக்குறாரு. எல்லாருக்கும் வருகிறது, எல்லாரும் பங்கிட்டுக் கொள்கிறார்கள். ஒருவராக நின்றால் எல்லாரும் திரண்டு விடுவார்கள் எதிராக. இது எல்லாரும் பங்கிட்டுக் கொள்கிறார்கள். பிறகு இந்த டிஜிபி போன்றவர்கள் அந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு தலையாட்டினால்தான் எதையும் செய்வார்கள் என்ற நிலைமை இருந்தால் அது மாதிரி மோசம் எதுவும் கிடையாது. ஒரு நாட்டில் அவரவரை பணியை ஒழுங்காக செய்தால் தான். ஒருத்தனுக்கு ஒருத்தன் கொக்கி போட்டு வைத்திருக்கிறது ஜனநாயகம். அதாவது ஆளுகிறவன் தப்பு செய்தால் பியூரோக்ரசி, அதிகார வர்க்கம் இழுத்து பிடிக்க வேண்டும். அதிகார வர்க்கம் தவறு செய்தால் பத்திரிகை துறை இழுத்து பிடிக்க வேண்டும். எல்லாரும் தவறு செய்தால் நீதிமன்றத்தில் இழுத்து பிடிக்க வேண்டும். கொக்கி போட்டு வைத்திருக்காங்க. எல்லாரும் கூடிக்கொண்டு செய்கிறார். அதனால் இது ஒன்றும் நடக்கப் போவதில்லை. ஒன்று எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்படி தான் இருப்பார்கள். பண்ணினால் அது ரொம்ப சீர்கேட்டை உண்டாக்கும். நேருக்கு தொங்கி விடுவார். என்ன முதல்ல அமலாக்கத்துறையில் வழக்கை நடத்த போகிறான், நீ பதிவு செய்து விட்டு தா என்று சொல்கிறான். சில சட்ட நடைமுறைகள். இது ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று இந்த சக்கரபாணியை பற்றி லாரிக்கு 188 ரூபாய் கொடுக்கிறார்கள், 598 ரூபாய், 3 ஒரு பங்கு கொடுக்கிறார்கள், 2 பங்கு கொடுப்பதில்லை. ஆகவே லாரிகள் கிடைப்பதில்லை. ஆகவே நெல் ஏற்றுமதியாகி கிட்டங்கிகளுக்கு போவதில்லை. எவ்வளவு மோசமாக இருக்கிறது. இதில் ஊடுதட்டிலே பல மனிதர்கள், லாரி அமர்த்தி கொடுக்குறவன் அதில் அவனுக்கு ஒரு பங்கு. ஆனால் ரொம்ப குறைவாக அவர்களுக்கு கொடுக்கின்ற போது அவர்கள் சரியாக வரமாட்டார்கள். வேலை கிடைக்காத என்று வேண்டுமானால் வருவார்கள், வேலை கிடைத்தாண்டு கூடுதல் வாடகைக்கு போய்விடுவார்கள். இது சாக்கு கிடைக்கவில்லை என்று எவனாவது சொல்லுவான். ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு சாக்கு கிடைக்கவில்லை என்பது ஒரு சாக்கா? அப்புறம் சுமையுந்து கிடைக்கவில்லை, லாரி கிடைக்கவில்லை, இது ஒரு லாக். கூலி ஆள் கிடைக்கவில்லை. கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் கிடைப்பார்கள். நீ தான் கொடுக்க வேண்டியதெல்லாம் பங்கு போட்டுக் கொள்கிறீர்கள். நீங்கள் பேருக்கு கொடுத்து விட்டு ஒரு கூலி ஆள், ஒரு வாடகை லாரி, இதிலெல்லாம் கொடுக்க வேண்டிய பணத்தை அடித்தால் அப்புறம் உலகத்தில் என்ன செய்வது? 3 ஒரு பங்கு 600 ரூபாய் என்றால் 188 200 ரூபாய் தான் கொடுப்பது என்று ஒரு நிலை இருக்குமானால் இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்கிறது. அது எத்தனை கோடி அதில் அடிக்கப்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே விவரமாக எழுதியிருக்கிறான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று சொல்கிறேன். விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் ஒன்றை கண்டுபிடித்திருக்கான். அவனுடைய வேலையே எல்லாவற்றையும் சரிபார்ப்பது தான். அவன் சிவகங்கை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர் இப்படி பல மாவட்டங்களுக்கு போய் சாலைகள் சரியாக பராமரிக்கப்படுகின்றனவா, உரிய தரத்திற்கு போடப்படுகின்றனவா என்று சரிபார்ப்பதற்கு போகிறான். அவன் என்ன கண்டுபிடிக்கிறான் என்றால், உரிய தரத்திற்கு அது போடப்படவில்லை. என்ன கனம், என்ன உயரம், என்ன
அளவுக்கு போடப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு இல்லை. அதனாலே சாலைகள் சீக்கிரம் கெட்டு போய் விடுகின்றன. ஒன்று. அதை விட இன்னொன்று கண்டுபிடித்திருக்கிறான். அதாவது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அளவு அடி என்னமோ ஒரு கணக்கு சொல்லியிருக்கிறான், நினைவில். 30 அடி அந்த சாலை அகலம் இருப்பதாக இவர்கள் பதிவு செய்து பணம் கொடுத்திருக்கிறார்கள். அது 22 அடி தான் இருக்குது அகலம். அப்போ 8 அடி இல்லை, 8 அடி கொஞ்சம் தூரத்துக்குள்ள ஒரு 100 கிலோமீட்டருக்கு இருக்காது. அப்போ அடிக்கப்பட்ட பணம் எவ்வளவு? இதில் இந்த சீஃப் இன்ஜினியருக்கு எவ்வளவு, அடுத்த இன்ஜினியருக்கு எவ்வளவு? இவர்கள் பதிவு 30 அடி என்று வைத்திருக்கிறார்கள், போடப்பட்டது 22 அடி. இன்றைக்கும் 22 அடி சாலையில் நாம் எல்லோரும் பார்க்கும் வண்ணமாக இருக்கிறது. கணக்கில் 30 அடி என்று அவர் கண்டுபிடித்து சொல்லுகிறார். இவ்வளவு தெளிவாக கொள்ளையடிப்பது என்று வந்துவிட்டால் யார் இந்த ஹைவேஸுக்கு யார் பொறுப்பு? இதெல்லாம் என்ன செய்வது? எத்தனை 1000 கோடி அடிக்கப்பட்ட கொள்ளை. இதை ஒரு சான்றுகளோடு இத்தனை அடி குறைத்து போடப்பட்டிருக்கிறது, இவ்வளவு கணம் குறைவாக போடப்பட்டிருக்கிறது, சாலைகள் இவ்வளவு தரக்குறைவாக போடப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை டிஜிபிக்கு அனுப்பி வழக்கெடுக்க சொன்னால் அவன் எடுக்க மாட்டான். அதுக்கும் வழக்கில்லை, தள்ளுபடி. டிஜிபி அதுக்கு தூண்ட வேண்டும், அரசு எடுக்க விடாது. யார் மீது எடுப்பது? ஹைவேஸ் மினிஸ்டர் மீது எடுக்க வேண்டும். அப்புறம் உள்ளாட்சித்துறை மந்திரி நேருவின் மீது எடுக்க வேண்டும். அப்புறம் சக்கரபாணியின் மீது எடுக்க வேண்டும். எப்படி எடுப்பார்கள்? ஒரு மந்திரி வரிசையில் இருக்கிறீர்கள் ஊழலுக்கு. இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை நான் பார்த்தது விட ஒரு கேவலமான அரசாங்கம். எல்லாரும் உனக்கு தொடை பங்கு உனக்கு தானே வருகிறது, இல்லாவிட்டால் நீ ஏன் அவர்களை கொள்ளையடிக்க விட்டு கொண்டு உட்கார்ந்துருக்கிற? பழி ஸ்டாலின் அரசாங்கம் டீப்லி கரப்ட், ரொம்ப மோசமான, கரப்ட் டு தி கோர் என்று பேர் வாங்குகிறவன் நீ. உனக்கு பங்கு இல்லாமல் எப்படி பேர் வாங்குவாய்? எவ்வளவு அநியாயம், எவ்வளவு மக்கள் பணம் இழக்கப்படுகிறது. நான் சொல்கிறேன், தோசைக்கு இப்போ குறைச்சிட்டான் வரியை. மிஞ்சி 12% இருந்துச்சு, இப்போ 5 ரூபா. இப்போ 100 ரூபா தோசைக்கு 5 ரூபா கட்டணும் வரி. ஜிஎஸ்டி வரி குறைந்ததால் எங்களுக்கு வருமானம் குறைந்து விட்டது என்று சொல்கிறார் ஸ்டாலின். என்ன தோசை கூட நிம்மதியா? என்னையா எல்லாருமா? அம்பானி எத்தனை பேர் இருக்கான் நாட்டில்? பணக்காரன் எத்தனை பேர் இருக்கான்? ஒரு 10-20% பேர் இருக்கான். மிச்சம் பூரா நடுத்தர மக்கள், அரசு வேலை செய்கிறவர்கள், கம்பெனிகள் வேலை, எல்லாம் அவெல்லாம் 5-5 ரூபா இருக்கும். அதெல்லாம் நீ என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி ரோடு போடுறதில்ல கொள்ளையடிப்ப, லாரி வாடகைக்கு எடுப்பதில்லை கொள்ளையடிப்ப, எல்லாவற்றிலும் கொள்ளையடிப்ப. வெக்கமே இல்லையே. நம்ம நாட்டில் ஒரு பொம்பளையை பார்த்து தேவடியான்னு சொல்லிவிட்டா ரொம்ப கோவப்பட்டுருவாங்க. ரொம்ப ரொம்ப அவமானப்படுவோம். தேவடியாளாக இருக்கவளே தேவடியான்னு சொன்னால் அவள் வருத்தப்படுவான். இங்கே ஒரு வெக்கமும் இல்லை, ஒரு மானமும் இல்லை, எதுவும் இல்லை. தினம் ஊழலை பற்றிய புகார்கள் வந்து கொண்டே இருக்கு. இதுக்கு ஒரு 8-10 கட்சி கூட்டணி கட்சி என்று வைத்திருக்க. எவனாவது நாட்டு மக்களுடைய பணம் சுரண்டப்படுகிறது, சாலைகள் 10 அடி குறைவாக போடப்படுகிறது, அகலம் குறைவாக போடப்படுகிறது, இதுக்கு இவ்வளவு, இதெல்லாம் மக்களுடைய பணம் தானே, ஏன் அரசு இதை கேட்கவில்லை என்று எந்த கூட்டணி? சிபிஎம் கேட்கிறதா, சிபிஐ கேட்கிறதா, வைகோ கேட்கிறாரா, திருமாவளவன் கேட்கிறாரா? யாராவது கேட்க? மக்கள் பணம் தானே, மக்களுக்கு பணியாற்றுறது தானே நீங்கள் அரசியல் கட்சி வைத்திருக்கிறீர்கள். இதனை எதிர்கட்சிக்கு மட்டும் கடமையா? நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு சீட்டு தர்றேன், அப்புறம் உங்களுக்கு பணம் தர்றேன். அவர் முத்தரசன் சொன்ன மாதிரி யார் வாங்காத ஆள் எங்கள் கூட்டணியில், என்ன மட்டும் ஏன்டா சொல்கிறீங்கன்னாரு. அவரை சொல்லிவிட்டாங்க, 10 கோடி வாங்கிவிட்டார். என்ன மட்டும் ஏன்டா சொல்கிறீங்க, எவன்டா வாங்காதவன்? பாருங்கள், ஆன்டி கரப்ஷன் அனுப்புகிற புகார் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. தெளிவாக வெளிப்படையாக நடந்த ஒரு கொள்ளை. அதற்காகவே உள்ள நிறுவனம் தான் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட். சரி, இவர் அமலாக்கத்துறை அனுப்பியதை எடுத்துக்கொள்ளவில்லை. கையெழுத்து போட மாட்டார்கள், நடக்காது, எதுவும் நடக்காது. நான் சொல்கிறேன், இப்படியே விட்டு போனால் என்ன செய்வது? சக்கரபாணியாக இருக்கட்டும், நேருவாக இருக்கட்டும், நெடுஞ்சாலைத்துறையாக இருக்கட்டும், இதற்குள் என்ன செய்திருக்கிறாய் என்று நீதிமன்றம் உள்ளே நுழைந்து தாமாக அந்த வழக்கை எடுத்து முன்வைத்து கொண்டு சிபிஐ கையில் ஒப்படைக்க வேண்டும். செந்தில் பாலாஜி கேஸ் விசாரித்த மாதிரி சிபிஐ கையில் ஒப்படைக்க வேண்டும். மற்றதை உள்ளே எடுத்துக்கொண்டு விட்டாலே அமலாக்கத்துறை விசாரணைக்குள்ளே வந்துவிடும். இவ்வளவு கேவலமாக நம்முடைய அரசாங்கங்கள் நடக்கின்றன. இதை பற்றிய விவாதம் இல்லை.
அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நெருங்குற காரணத்தினால தமிழ்நாட்டுல நிமிடத்துக்கு ஒரு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. நிறைய அப்டேட்ஸ் ஆனது வந்துகிட்டே இருக்கு. அரசியல் தொடர்பாகவும், கூட்டணி தொடர்பாகவும், நிறைய தலைவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் தொடர்பாகவும் நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இது தொடர்பான நியூஸை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். சார் தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு. யாரு சார்? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதுதான் அதுதான் பிரச்சனையா இருக்கு. அதுவுமே சரியாக நம்முடைய முதலமைச்சரை பேசுவது ஆழநிலம் இல்லாமல் அதனுடைய அடிப்படை தெரியாமல் பேசுகிறார். தேர்தலுக்கு பிறகு தள்ளி வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். கல்யாணத்துக்கு பிறகு தாலி கட்டி கொள்ளலாம் என்று சொல்லுவது போல நான் சொல்லுகிறேன். எதற்காக தேர்தல் பட்டியல், வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டிய கட்டாயமே ஏன் ஏற்படுகிறது? தேர்தல் வருது. தேர்தலுக்காக. தேர்தலுக்காக சரிபார்க்க வேண்டிய பட்டியலை தேர்தலுக்கு பின்னால் சரிபார்ப்போம் என்றால் நீ செய்து வைத்திருக்கிற பித்தலாட்டங்கள் என்ன? ஈரோட்டில் நம்முடைய ஜெயக்குமார் சொன்னார், 40,000 வாக்காளர்கள் பிற தொகுதிகளை சேர்ந்தவர்களை கொண்டு வந்து பதிந்து வைத்தார்கள் இடைத்தேர்தலுக்காக. அதெல்லாம் நீக்க வேண்டும் இல்லையா? இப்பொழுது நீக்கி விடுவார்கள் இல்லையா? ஏனென்றால் தேர்தல் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சரிபார்க்க வேண்டும் அந்த வாக்காளர் பட்டியலை என்பது விதி. இல்லாவிட்டால் புதியவன் எப்படி நுழைய முடியும்? செத்தவன் எப்படி வெளியேற முடியும்? செத்தவன் வெளியேற வேண்டும், புதிய இளைஞன் உள்ளே வர வேண்டும். இது ரெண்டும் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்தால் தானே நடக்கும். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பீகாரை போல இங்கே உள்ள மைனாரிட்டிகளினுடைய சிறுபான்மையினராகிய முஸ்லிம்களுடைய கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை அழித்து விடுவதற்காக இந்த ஏற்பாடு நடக்கிறது. எப்படி நடக்கும்? வங்கதேசத்திலிருந்து ஓடி வந்தவர்கள் அஸ்ஸாமுக்கு வருகிறார்கள், வங்காளத்துக்கு வருகிறார்கள், பீகாருக்கு வருகிறார்கள். ஆகவே எண்ணிக்கை கூடுகிறது. அதே சமயத்தில் அவர்கள் வாக்கு பதிஞ்சு வைத்து விடுகிறார்கள். ஏனென்றால் இந்த அவர்களெல்லாம் முஸ்லீம்கள். வங்கதேசத்திலிருந்து வருகிறவன் வேற எவன் பார்சியா வருகிறான், முஸ்லீம் தான் வருகிறான். அது நமக்கு நன்மை என்று எதிர்க்கட்சிகள் நினைக்கின்றன. அங்கே லல்லு பிரசாத்தினுடைய ஓட் பேங்க் அது, இங்கே டிஎம்கேனுடைய ஓட் பேங்க் முஸ்லீம்கள். ஆகவே அவர்கள் இதை ரொம்ப பெரிதுபடுத்துகிறார்கள். அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், வெளியே இருந்து வெளிநாட்டுக்காரன் அனுமதி இல்லாமல் உள்ளே வந்து குடியேறி இருக்கிறான், முதலில் அவனை வெளியேற்ற வேண்டும், இதற்கு நடுவில் அவன் ஓட்டுகளை வேற பதிந்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி அங்கே அரசாங்கம் சொல்லுகிறது. அது வேறு, அது உண்மையாக இருக்கட்டும். சுப்ரீம் கோர்ட் உள்ளே நுழைந்திருக்கிறது. ஆதார் கார்டு வைத்திருப்பவனெல்லாம் பதிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அது மாதிரி பதியப்பட்டு இங்கே தேர்தல் நடக்கிறது. ஆதார் கார்டு இல்லாதவர்கள் பதிய வேண்டாம் என்று சொல்வது நியாயம் தானே? எந்த அடிப்படையில் அவனை வாக்காளனாக சேர்ப்பது? இந்தியெல்லாம் சும்மா சேர்த்துக்கொள்வார்கள், வீட்டில் வந்து கேட்பார்கள், ஆமாம் என்று சொன்னால் சேர்த்துக்கொள்வார்கள். அது வேறு. இப்பொழுது அதற்கு அடையாளங்கள் இருக்கின்றன. ஆகவே ஆதார் கார்டை காட்டு. இங்கே உள்ள முஸ்லீம்களிடமெல்லாம் ஆதார் கார்டு இருக்கிறதை அவனை எப்படி நீக்க முடியும்? நீக்கினால் என்ன மறுபடியும் சேர முடியாதா? சரிபார்ப்புக்கு ஒரு நாள் வைத்திருக்கிறார்களே, அன்னைக்கு சரிபார்க்க வேண்டியதான். நீங்கள் ஆட்சி தானே நடத்துகிறீர்கள். சரி, உங்களுடைய ஆட்சியை சேர்ந்த அதிகாரிகள் தானே இந்த வேலையை செய்ய போகிறார்கள். அவர்கள் என்ன பித்தலாட்டம் செய்தாலும் உங்களுடைய கவனத்துக்கு வரும். எந்த பித்தலாட்டமும் எதற்காக அவர்கள் செய்ய வேண்டும்? உன்னுடைய அரசாங்கத்தில் வேலை செய்கிறார்கள். அவர்கள் எதற்காக மோடிக்காகவோ தேர்தல் ஆணையத்துக்காகவோ பித்தலாட்டம் செய்ய வேண்டும்? இல்லை சார், வட இந்தியர்கள் இங்கே வாக்காளர்களாக மாறிடுவாங்கன்றாங்களே. இல்லை, அது வேறு பேசும், அது வேறு. இப்போ நீவர் பேசியிருக்கிறது அது என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் அதை பற்றி பேசலை. ஓகே. மைனாரிட்டிஸ் தங்களுடைய வாக்குகளை இழந்து விடுவார்கள், அது இழக்கும்படி செய்யப்பட்டு விடுவார்கள். ஏன்னா அது எங்களுடைய ஓட் பேங்க். அதான் அவர் பேசுகிற மைனாரிட்டிஸ், ஷெட்யூல் காஸ்ட், ரொம்ப அடிமட்ட மக்களுடைய வாக்கு, அப்படி தான் அவர் பேசியிருக்கிறார். அவர் பேச வேண்டியது அது என்பது தான் என்னுடைய கருத்து. நியாயமாக பீகாரிலிருந்து 1 கோடி பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். சரி, அவர்கள் ஒரு முறை தங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது என்பதற்காக நாட்டை விட்டே ஓடுவது என்று தீர்மானித்து ரயில் நிலையங்களெல்லாம் அடைத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நம்முடைய ஸ்டாலின், நிதிஷ்குமார் காலிலே போய் அவருடைய காலை கழுவி அவர்களை திரும்ப நான் கொண்டு செல்வதற்கு தவறாக பேசிய யாரோ 1-2 பேரை வைத்து நீங்கள் இந்த முடிவுக்கு வர வேண்டாம், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது என்னுடைய கடமை என்று கூட்டிக் கொண்டு வந்தவர் அவர் தான். ஆகவே கூட்டிக் கொண்டு வந்தது தவறு என்று நான் சொல்லவில்லை. நம்முடைய வர்த்தக நிறுவனங்களுக்கு வேலை செய்வதற்கு ஆள் இல்லாத போது அது எங்கேயெல்லாம் எப்படி வெக்கை ஏற்பட்டு காற்று மேலே போய்விட்டால் அது குளிர்ந்த காற்றை, மழை நீரை இழுக்குமோ அதுபோல் சந்தை இழுக்கும். இவ்வளவு தேவை இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு. 1 கோடி பேர் வேலைக்கு தேவை இருக்கிறது. புதிய பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது, புதிய தொழில்கள் வளர்ந்திருக்கின்றன. பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுவதற்கு கூட ஆள் இல்லை.
பெட்ரோல் பங்க்ல அவன் தான் பெட்ரோல் போடுறான். எந்த வேலையும் வயலில் வரையில் இறங்கி வேலை செய்கிறான். அப்படி 1 கோடி பேர் உனக்கு வேலைக்கு தேவையாக இருக்கிற போது, நீ காலில் விழுந்து கும்பிட்டு அவர்களை கூட்டி வந்தபோது, இப்பொழுது இவர்கள் வாக்காளர்களாக மாறுவார்கள். அதை பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டும். இவர்கள் காலப்போக்கில் வாக்காளர்களாக மாறிவிடுவார்கள். துறைமுகம் தொகுதியில் ஜெயின்ஸ் மற்ற மார்வாரிகளெல்லாம் இருக்கிறார்கள். ஒரு 26,000-30,000 பேர் இருப்பார்கள். அவர்கள் ஒரு 50 ஆண்டுகளாக இங்கே வாக்காளர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நாம் வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை என்றால், அந்த எண்ணிக்கை நம்மை அச்சுறுத்துகிற அளவுக்கு இல்லை. இன்றைக்கு 1 கோடி பேர் வந்திருப்பது என்பது அச்சுறுத்துகின்ற அளவுக்கு இருக்கிறது. 7 பேரில் ஒருவன் அவனாகிவிட்டால் ஆட்சியை தீர்மானிக்கின்றவன் அவனாக இருப்பான். ஆகவே இந்த பீகாரிகள் இங்கே வாக்குரிமை பெறக்கூடாது என்பதை நாம் சொல்ல வேண்டும். சொன்னால் மோடி மட்டும் இவர் சொல்வதை கேட்டு அவர் எதையும் செய்து கொள்ள முடியாது. அடிப்படையில் அரசியல் சாசனம் இருக்கிறது. ஒருவன் எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம். இந்தியாவுக்கு எந்த ஊருக்கு வேண்டுமானாலும் போய் தொழில் செய்யலாம். எந்த ஊரில் வேண்டுமானாலும் அவன் தங்கலாம். அவனுக்கு இந்தியா என்பது ஒரு வீடு. ஆகவே அதில் வேறுபாடு எதுவும் கிடையாது. எல்லா உரிமைகளும் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அவன் இங்கே வருவான், இங்கே வேலை செய்வான், இங்கே வாக்குரிமை பெறுவான். அவன் இங்கே பயிர்ந்து வைத்தால் இங்கே வாக்குரிமை இந்த சேட்டுக்கு கிடைக்கிற மாதிரி அவனுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக சேட்டு கொஞ்சம் பேர், சேட்டு மாறுவாரி. இவன் ரொம்ப பேர். இவன் வந்து தமிழ்நாட்டுடைய நாகரிகம் அடிபடும், பண்பாடு அடிபடும், மொழி அடிபடும், இனம் அடிபடும், இலக்கணம் எல்லாமே போய்விடும். தமிழ்நாடு தன்னுடைய முகத்தை இழந்து விடும். இட் வில் லூஸ் இட்ஸ் ஃபேஸ், இட் வில் லூஸ் இட்ஸ் கல்ச்சர், எல்லாமே போய்விடும். இதற்கல்லவா பேச வேண்டிய நீ மைனாரிட்டிகளுடைய ஓட்டை எடுத்து விட பார்க்கிறார்கள் என்று பேசுகிறாய். அவனை சூடேற்றி வைப்பதற்கு தான் நீ பேசுகிறாய். நீ எப்பொழுது பார்த்தாலும் மோடிக்கு எதிராக அவனை சூடேற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதானே உடைய இது. நான் சொல்றேன், முஸ்லீம்களுக்கெல்லாம் பாராளுமன்ற தேர்தலில் மோடிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டியதான். இப்பவும் சட்டமன்ற தேர்தலில் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம். ஆனால் இந்த ஸ்டாலின் செய்கின்ற இவ்வளவு ஊழலையும் பொறுத்து கொண்டு நாங்கள் எப்பொழுதும் மோடிக்கு எதிராக இருக்கிற கூட்டணிக்கு தான் வாக்களிப்போம் என்று நீங்கள் சொல்வீர்களே. ஆனால் தமிழ் முனிசிபாலிட்டியில் சேர்மனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எதுக்கு மோடி? மேயரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எதுக்கு மோடி? சீஃப் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எதுக்கு மோடி பயம்? மோடி என்பவர் பிரைம் மினிஸ்டராக வரக்கூடாது என்று எய்த்து வாக்களி பாராளுமன்றத்தில் நியாயம் என்றால் உனக்கு எதிரான சட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். இட் த்ரெட்டன்ஸ் யுவர் பேஸ். அது எனக்கு புரிகிறது. இது மேயருக்கு போடுவதற்கும் சேர்மனுக்கு போடுவதற்கும் சீஃப் மினிஸ்டருக்கு போடுவதற்கும் எதற்காக மோடி வருகிறார் இங்கே உள்ள? எப்பொழுது பார்த்தாலும் உன்னை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறார் இந்த ஸ்டாலின். மோடி வந்து விடுவார், மோடி வந்து எங்கே வருவார்? எந்த தமிழ்நாட்டுக்கு வருவார்? அவர் சீஃப் மினிஸ்டராக வருவாரா? இல்லை பிஜேபி இங்கே அவ்வளோ பெரிய பலத்தை பெற்றிருக்கிறார்களா? அவனை வேண்டுமானால் தள்ளு, அவனுக்கு வாக்களிக்காமல் இரு. அதற்காக இவ்வளவு பெரிய ஊழலை பொறுத்து கொண்டு சக்கரபாணியை பொறுக்க வேண்டும், நேருவை பொறுக்க வேண்டும், துரைமுருகனை பொறுக்க வேண்டும், பொன்முடியை பொறுக்க வேண்டும், இதுக்கு ஆவண்ணா ராஜாவை பொறுக்க வேண்டும். காங்கிரஸ் அரசாங்கத்தை கவிழ்த்த 1,70,000 கோடி ஊழல் மன்னன் ஆவண்ணா ராஜாவை பொறுக்க வேண்டும். எதுக்கு? மோடி அரசாங்கம் அவர் மத்திய அரசாங்கத்தில் சட்டம் செய்வதற்கு வக்ஃபுவே அங்கே செய்கிறார். நீ என்ன அதை கவுத்து? அதெல்லாம் லல்லு சொல்லுகிறார். அந்த சட்டத்தை கிழித்து தெரிவேன். கிழிப்பே நீ மத்திய அரசாங்கம் சட்டம் செய்யுமா அவர் கிழி தெரிவாராம். சும்மா வகுக்கப்பட்டிருக்கிறது சட்டங்களெல்லாம். மாநிலத்துக்கு என்ன உரிமை, மத்திய அரசாங்கத்துக்கு என்ன உரிமை என்று வகுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கிழித்து விடுவாயா நீ? பிஎம்சி ஸ்கூலை வேண்டாம்னு சொல்லலாம். நீட்டை நீக்கின மாதிரி தான். நீட்டை நீக்கிட்டாங்கல்ல அந்த மாதிரி. அது மாதிரி தான். அதனால எல்லா பொய்களும். நீட்டை கொண்டு வந்தார் மோடி. ரொம்ப அயோக்கியர்கள் நீங்கள் தான் என்று நான் சொல்வதற்கு காரணம், இதை கொண்டு வந்த அயோக்கியனே நீ தான். இந்த நீட்டை கொண்டு வந்த அயோக்கியனே திமுக காரன் தான், காந்தி செல்வன் தான். மந்திரியாக இருக்கிற போது காங்கிரஸ் அரசியல தான் கொண்டு வரப்பட்டது. அயோக்கியத்தனத்தை நீ செய்துட்டு மோடி கொண்டு வந்தார் என்பது போல பேசுகிறாயே. நீட்டை ஒழிக்க உடன்பட மாட்டேன். நீட்டை நீ கொண்டு வந்திருக்கிறதுனா எப்படி நீட்டு வரும்? எவ்வளவு அயோக்கியத்தனம் நீங்க செய்வது. எல்லா புத்தலாட்டத்தையும் இங்கே பேசுவதற்கே கட்சி இல்லைங்க. 1-2 எதிர்கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அது எடுபடுவதில்லை. எப்போ பார்த்தாலும் இந்த சீமான், இந்த விஜய், அப்புறம் இந்த ஸ்டாலின் எல்லாம் ஒரு தரத்துக்கு அரசியல்வாதிகளின் தன்மை வந்து விட்டது. பாருங்க, ஒரு காலத்தில் ராஜாஜி எதிர்கட்சி ராமமூர்த்தி போட்டு பிராண்டி எடுத்துடுவார் ராஜாஜி. மை எனிமே நம்பர் 1 என்று சொல்வார் ராஜாஜி.
கம்யூனிஸ்டுகள் அவர் எனிமி நம்பர் 1 என்று ராஜாஜி சொல்லும். என்ன முதலமைச்சர் தரம் அதுவாக இருந்தால் எதிர்க்கட்சியினுடைய தரம் ராமமூர்த்தி, முத்துராமலிங்க தேவர் எல்லாம் அது என்ன தரத்துக்கு இருக்கா? இப்போ எதிர்க்கட்சியினுடைய தரம் சீமை, விஜய், முதலமைச்சர் தரம் ஸ்டாலின், ஒரே மாதிரி வருது பாருங்க. ராஜாஜி முதலமைச்சராக இருக்கல, சீமான் எதிர்க்கட்சியாக இருந்தால் என்ன ஆயிருக்கும் பாருங்க. ராஜாஜி பேசுவதே இந்த ஆளுக்கு விளங்காது. இந்த மாதிரி அண்ணாமலை ஒன்று, இந்த கவர்னர் ஒன்று, இந்த சீமான் ஒன்று, இவர்கள்லாம் பேசுவதை படித்து விட்டு எனக்கு இன்னும் கிறுக்கு பிடிக்காமல் இருக்கிறது என்று சொன்னால் அது ரொம்ப வலுவாக இருப்பதாக பொருள். என்ன ஆக இந்த பீகாரிகளை 1 கோடி பேரை வராமல் இருப்பதற்கு நீ வாயால் சொன்னால் நடக்காது. மோடி நினைத்தாலும் சரி என்று சொன்னாலும் என்னமோ ஒரு வருகை ஏட்டில் கையெழுத்து போடுவது போன்ற செயலில் அரசியல் சாசனம் திருத்தப்பட வேண்டும். பாராளுமன்றத்தில் நம்முடைய இடங்கள் குறைந்து போனதற்கு காரணம், குறைந்து கொண்டிருப்பதற்கு காரணம் 32 இடமாக ஆகிவிட்டாரே. என்ன நீ இப்பொழுது முழித்துக் கொள்கிறாய்? உன்னுடைய பாட்டன் பெரியார் முழிக்கவில்லை, உன்னுடைய அடுத்த தலைமுறை அண்ணா முழிக்கவில்லை. இன்றைக்கா வந்திருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த கொடுமைகளெல்லாம் நீங்க வேண்டும் என்றால் அரசியல் சாசனம் திருத்தப்பட வேண்டும். உத்தரப்பிரதேசக்காரனுக்கு 80, நமக்கு 40 சுதந்திரம் அடைந்த போது. அவனுக்கு 80 MP, நமக்கு 40 MP. அப்பொழுதே கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா? உனக்கு ஏன் 80, எங்களுக்கு ஏன் 40ன்னு? தலைவாரியாக எண்ணி பாராளுமன்ற உறுப்பினர்களை நியமிக்கின்ற முறையை நீ, உங்களுடைய அப்பன், பாட்டன் எல்லாரும் ஏற்றுக்கொண்டீர்களே. அம்பேத்கர் எழுதுகின்ற அந்த 1 man 1 vote 1 value என்கின்ற முறை தப்பு என்று ஏன் நீங்கள் சொல்லவில்லை? நீ இல்லை, நீதி கட்சி அழிந்து விட்டது. அப்புறம் திமுக தலைவர் இருந்தாரே, அண்ணா கேட்டாரா? திண்ணையில் இருந்து கொண்டால் திராவிட நாடு கேட்கிறேன் என்று சொன்னவர் இதை கேட்டாரா என்று கேட்கிறேன். 1 man 1 vote 1 value என்றால் உத்தரப்பிரதேசக்காரன் 80 இருப்பான், நாம் 40 இருப்போம். இப்பொழுது 120 ஆவான், நாம் 32 ஆவோம். ஒரு மனிதனுக்கு 1 ஓட்டு அப்படின்றது சரியில்லைன்றீங்க. அந்த முறையினால் இந்த நிலை நடக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். இதை சிந்திப்பதற்கு உனக்கு தெரியாது, இப்பொழுதும் உனக்கு தெரியாது. இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்றுதான் சொல்ல தெரியுமே தவிர உனக்கு என்ன காரணத்தினால் இது நடந்தது என்று உனக்கு தெரியாது. நம்ம நாட்டில் விஜய், சீமான், முதலமைச்சர் எல்லாரும் ஒரு தரம். அதுக்கான அடிப்படை காரணத்தை நீ பேச வேண்டாமா? ஒரு முதலமைச்சர் 32 குறைந்து விடும், 32 மோடியா குறைக்கிறார். நான் கேட்கிறேன், உன்னுடைய அப்பன் ஜவஹர்லால் நேரு இருந்த காலத்திலேயே குறைத்து விட்டார்கள். நீ கூட்டணி வைத்திருந்தாயே மன்மோகன் சிங், அவர்கள் காலத்தில் இதுதான் நிலைமை. 14 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்தாய். உனக்கு சிந்திப்பதற்கு தெரிந்ததா? கொள்ளையடிப்பதற்கு தான் தெரிந்தது. ஆவண்ணா ராஜா, கனிமொழி எல்லாரும் திகார் சிறைச்சாலையை பார்த்து விட்டு வந்த பெருமக்கள் இவர்களெல்லாம், அவ்வளவு பெரிய உத்தமர்கள் இவர்களெல்லாம். TR பாலு கப்பல் அதிபராகிவிட்டார் சேது சமுத்திர திட்டத்தை வைத்து. இவர்கள் போய் திகார் சிறைச்சாலையில் குடியிருந்துட்டு பணம் பூராவும் இவர்கள் கையிலே பத்திரமாக இருக்கிறது. கலைஞர் டிவிக்கு 200 கோடி வருகிறது. இப்படித்தானே அவர்கள் நடத்தினார்கள். எந்த ஒன்றுக்காக நீங்கள் போராடினீர்கள்? நான் கேட்கிறேன், அப்பொழுதே கேட்டிருக்க வேண்டும். உத்தரப்பிரதேசத்துக்கு ஏன் 80, எங்களுக்கு ஏன் 40 என்று கேட்டாயா நீ? அதுதான் அடிப்படை என்றால் அது 120 ஆகும், உனக்கு 32 ஆகும், அப்புறம் 22 ஆகும். என்ன செய்வாய் நீ? ஒன்று, நாங்களெல்லாம் பொண்டாட்டியை விட்டு திரும்பி படுத்து கொண்டோம், அதனாலே தான் இங்கே மக்கள் தொகை குறைந்தது, நாங்கள் திமுக நீங்கள் சேர்ந்து படுக்காதீர்கள் என்று சொன்னோம். பிறகு அவர்கள் அதுபடி செய்தார்கள், அதனாலே மக்கள் தொகை குறைந்தது. நாங்கள் இப்படி திரும்பி படுத்து கொண்டதற்கு தண்டனையா? இதா கேள்வி. இது ஒரு வாதம். அது திரும்பி படுத்து கொண்டதனால் புதிதாக வரவில்லை உனக்கு இந்த தண்டனை. நீ சேர்ந்து படுத்துக் கொண்ட காலத்திலேயே இந்த தண்டனை வந்து விட்டது. சுதந்திரம் அடைந்த போதே அரசியல் சாசனத்தில் இந்த தண்டனை வந்து விட்டது. புரிகிறதா உனக்கு? நான் பேசுகிறேன். எவனாவது பத்திரிக்காரன் போடுறானா? எவனாவது என்னை எதுன்னு கேட்கிறானா? முட்டாள்களின் சாம்ராஜ்யம் நடக்கிறது தமிழ்நாட்டில். முட்டாள்களின் சாம்ராஜ்யம் நடக்கிறது. இது எப்படி இன்றைக்கு திடீரென்று மோடி தமிழர்களின் உரிமையை பறிக்க பார்க்கிறார்? எல்லாத்துக்கும் மோடியா? மோடி செய்வதை மோடி செய்கிறார் என்று சொல். நான் பிஜேபி என்பதை நான் கருத்துப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றவன் இல்லை.
மனிதர்களை இந்துவாக முஸ்லீமாக பிரிப்பது என்பதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்துத்துவா என்பது பார்ப்பன மேட்டிமையை நிலைக்க வந்த, நான் உங்களுக்கு அறிவு இருந்தால் நீ முதல்ல இந்து சமய அறநிலையத்துறையை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்று. இந்த திருமாவளவன் 4 எம்எல்ஏ வைத்திருக்கிறாரே, ஒரு தீர்மானம் கொடுக்கட்டுமே உள்ளே, தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று. இந்து என்ற சொல் பார்ப்பன மேட்டிமையை குறிக்கும். இந்து என்ற சொல் மீண்டும் வேதங்களின் மேட்டிமையை உருவாக்கும். இந்து என்ற சொல் தமிழனை மீண்டும் தாழ்த்தப்பட்டவனாக திண்டத்தகாதவனாக ஆக்கும். ஆகவே இந்து என்ற சொல்லை முதலில் நாம் உருவாக்கலாம். தமிழனுக்கு சமயங்கள் உண்டு. சைவம், வைணவம், குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, இவையெல்லாம் தமிழனுடைய சமய முறைகள். அப்படிப்பட்ட ஒரு தமிழனுக்கு பெரியார் எடுத்து சொல்லவில்லையே. கடவுள் இல்லை என்று சொல்ல தெரிந்ததை தவிர நீ இந்து இல்லை என்று சொல்ல தெரிந்ததா பெரியாருக்கு? தப்பு அங்கே அல்லவா நடந்தது. பார்ப்பன நீ ஒழித்து விட்டாயா? நீ மறுபடியும் இந்துத்துவாவின் பெயரால் நாடாளுவதற்கு வந்து கொண்டிருக்கிறான். நாடாண்டு கொண்டு உள்ளே வருகிறான். இப்பொழுது இந்த பார்ப்பனிய மேட்டிமை முறையை பார்ப்பனர் அல்லாதார் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலில் ஆதிசங்கர் இதை தூக்கி நிறுத்தினார். அப்புறம் விவேகானந்தர் என்ற பார்ப்பனரா? விவேகானந்தர் பார்ப்பனரா? மோடி பார்ப்பனரா? இவர்கள் தான் இப்பொழுது பல்லக்கிலை தூக்கி வைத்துக் கொண்டு பார்ப்பனிய மேட்டிமையை தூக்கி நிறுத்துகின்றவர்கள். அவர்கள் சொந்த மதம் கிடையாது. ஆகவே அவர்கள் தூக்கி நிறுத்துவார்கள். தமிழனுக்கு சொந்த மதம் இருக்கிறது. சேகர்பாபுக்கு தெரிய வேண்டாம். சேகர்பாபுக்கு பாவண்ணாவுக்கு கால் வாங்க தெரிந்தாலே போதும். உனக்கு முதலமைச்சராக இருக்கிறவருக்கு உன்னை 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே வைத்துக் கொண்டு நான் இந்த அறிவாலயத்தில் பேசுகிற போது ஆவணராஜாவும் முதல் ஸ்டாலினும் கேட்டார்கள், நீங்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்றுங்கள் என்று சொன்னேன். இந்து என்ற சொல்லை நீங்கள் எடுத்து விட்டாலே பார்ப்பன மேட்டிமை ஒழிந்துவிடும். இந்து என்றால் வேதத்தின் ஆதிக்கம் உள்ள மதம் என்று பொருள். நீ எல்லாம் என்ன திராவிடம் பேசுகிறாய்? நீ ஒரு முதலமைச்சர். நான் கேட்கிறேன், நீ என்ன இந்த சீமான் பேசுவது போல முன்னுக்கு பின் மரணாக பேசிக்கொண்டே இருப்பதற்கு என்ன முதலமைச்சர்? இதை நான் 15 ஆண்டுகளாக கத்துக்கிறேன். எவனாவது கேட்கிறானா? நான் சொல்லுவது தப்பு என்று சொல்லு. ஒரு தான் செருப்பால் என்னை அடித்து சொல்லு. ஒரு தான் செருப்பால் அடி, நீ தப்பாக பேசினாய் என்று சொல்லிவிட்டு அடித்து விட்டு என்ன கேள், நான் திருத்திக் கொள்கிறேன். புரிகிறதா? என்ன அடிப்படையே பேசுவதில்லை. வாக்காளர் சரிபார்ப்பு என்றால் தேர்தலுக்கு அப்புறம். அது தேர்தலுக்கு தானடா வாக்காளர் சரிபார்ப்பேன். ஏதாவது அறிவோடு பேச வேண்டாமா ஒரு முதலமைச்சர்? தேர்தலுக்கு தானே வாக்காளர் சரிபார்ப்பு. செத்தவனை நீக்க வேண்டும், புதியவனை சேர்க்க வேண்டும், அதற்கு தானே சரிபார்ப்பு. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கின்ற நடைமுறை தானே இது. இதை இதுக்கு பின்னால் வைக்க வேண்டும். எந்த சிறுபான்மையினுடைய ஓட்டு, எந்த முஸ்லீமினுடைய ஓட்டை அவர்கள் நீக்க முடியும்? அவன் ஆதார் கார்டு வைத்திருக்கிறான். இத்தனை பேருடைய ஓட்டையை நீக்கி விட்டு தேர்தல் நடத்தி விட முடியுமா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனானே பீகார்ல, அது மாதிரி நாம் போக மாட்டோமா? சுப்ரீம் கோர்ட்டில் செய்தார்கள் என்று பிரச்சாரமாக சொல்லுகிறீர்கள். வங்கதேசத்திலிருந்து வந்தவனை எல்லாம் திரும்ப வங்கதேசத்துக்கு அனுப்புவதா, இங்கே வைத்துக் கொள்வதா? பீகாரும் இதுவும் ஒன்றா? வங்காளத்திலே மம்தா ஆட்சி செலுத்துவதற்கு காரணமே முஸ்லீம்கள் தான். 30% எல்லாம் வங்காளத்துக்காரன், வங்கதேசத்துக்காரன். அங்கே வந்துடுவேன், ஓட்டு போடுறதுக்கு வந்துடுவேன், குடியிருப்பதற்கு வந்து விடுவேன். வசதி இல்லை அவங்களுக்கு நாட்டில், வங்கதேசத்தில் இல்லை. பர்மாவிலேருந்து ஓடி வருகிறார்களே இந்த ஒரு வகை முஸ்லீம்கள். அது என்ன பேரு? ரோஹிங்கியா முஸ்லீம்கள். அது மாதிரி உள்ளவர்கள் அவர்கள். அதனால வருகிறார்கள். அவர்களை திரும்ப அனுப்ப வேண்டியிருக்குது. தமிழ்நாட்டுக்காக வருகிறார்கள். 2000 மைல் வருகிறான் அவன். இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு பிரச்சனை இல்லை. ஈழத்தமிழன் தான் வருவேன். அவன் ஒரு 10-100 பேர் இருக்கான், அவ்வளோதான். ஈழத்தமிழனை தவிர நம்முடைய நாட்டுக்கு சொல்லாமல் வந்தவர்கள் யாருமே கிடையாது. அவன் நம்முடைய உடன் பிறந்தவன். அவனுக்கு நெருக்கடி வந்தபோது நாம் வைத்து கொண்டோம். இப்பொழுதும் அவன் இருக்கிறேன் என்று சொன்னால் நமக்கு மறுப்பில்லை. அவனுடைய நாட்டுக்கு போகிறேன் என்றால் போய் அந்த உரிமையை பெறட்டும், அது வேறு. நம்முடைய நாட்டுக்கு எவன் வருவான்? வங்கதேசத்திலிருந்து வருவானா, பாகிஸ்தானிலிருந்து வருவானா, எங்கேருந்து வருவான்? அங்கே முஸ்லீம்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று லல்லு பிரசாத் விரும்புகிறார், ராகுல் விரும்புகிறார். அது தங்களுடைய மைனாரிட்டி ஓட்டு என்று சொல்கிறார்கள். எந்த இடத்திலிருந்து வந்தாலும் அவன் ஓட்டு போட அனுமதி என்றால் விடுவான் அவன். எது நியாயத்தை பேச வேண்டும். நான் முஸ்லிம்களுடைய சட்டங்களில் மோடி சர்க்கார் நுழைவது சரியில்லை என்று கருதுகின்றவன் நான். அவனுடைய சட்டம் அவனுக்கு, உன்னுடைய சட்டம் உனக்கு. எல்லாம் ஒருமை சட்டம் என்று நீ ஏற்படுத்தி நினைத்தால் இந்தியா சுக்குநூறாக போய்விடும் என்று கருதுகின்றவன் நான். அது வேறு. ஆனால் மோடி தவறைத்தான் செய்கிறார் என்றும் நீங்கள் சரியானதைத்தான் செல்கிறீர்கள் என்பது முழு பித்தலான். நீங்கள் 100க்கு 1-2 சரியாக இருந்தால் அதிசயம். அவர்
அந்த இந்துத்துவா முறையை தவிர வேறு எல்லாவற்றிலும் என்ன விவசாயிக்கு 6,000 ரூபாய் அனுப்புகிறாரு, அது என்ன தவறானதா? இப்படி அரிசியில் பாதியை மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்குற காரணத்தினாலே தான் நீ இலவச அரிசியை போட முடிகிறது. அவன் கொடுக்குற மானியத்தில் தானே நீ போடுகிற. அதனால தானே இன்னும் கடிதம் வரவில்லை என்று சொல்கிறேன். நீ சக்கரபாணியை, நேருவை, பொன்முடியை, செந்தில் பாலாஜியை எல்லாம் வைத்திருக்கிறவங்களாம் அப்படி. ஒருத்தன் யோக்கியன் ஊழலை பற்றி எப்பொழுதாவது டிஜிபிக்கு கடிதம் எழுதி இவர்களெல்லாம் ஒழிக்க முடியுமா? நேருவையும் சக்கரபாணியையும் ரோடு போடுற போக்குவரத்து மந்திரியையும் டிஜிபிக்கு கடிதம் எழுதி ஒழிக்க முடியுமா? நான் சொல்கிறேன், கோர்ட் நேரடியாக உள்ளே நுழைந்து இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு சிபிஐக்கு கொடுத்து இதை எடுத்து நடத்து என்று சொல்ல வேண்டும். நேருவின் மீதும் சக்கரபாணியின் மீதும் உள்ள வழக்கை எடுத்து நடத்து என்று சொல்ல வேண்டும். இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடக்க வேண்டும். தவறு இருந்தால் நாம் சொல்லி நீக்கிக் கொள்ளலாம். திருட்டுத்தனத்தை செய்தவர்களெல்லாம் நீங்கள். இப்பொழுது இந்த பட்டியலை சரிபார்க்க போகிறவர்கள் தமிழ்நாட்டு அரசு அதிகாரிகள். ஆகவே அவர்கள் தவறாக செய்ய வேண்டிய கட்டாயம் எதுவும் இல்லை. வங்கதேசத்திலிருந்து ஓடி வந்த முஸ்லீம்களுக்கு யாரும் இல்லை. ஆகவே தேவையற்ற நீக்கங்கள் இங்கே இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நீ ஈரோட்டில் சேர்த்து வைத்திருக்கிற தவறான வாக்குகளை 40,000 நீக்கிவிட்டால் வாக்காளர் பட்டியல் சரியாக நிறைவேறிவிடும். ஆகவே எந்த ஒன்றுக்கும் அடிப்படையை போய்ப்பார். பீகாரினுடைய வாக்காளர்கள் இங்கே 1 கோடி பேரும் இடம்பெறுவதுதான் நமக்கு சிக்கல். அதுபோல ஒரு தலை ஒரு மதிப்பு என்று சொல்லி ஒரு சட்டம் இருக்கின்ற வரையிலும் நாம் 32 ஆகி 22 ஆகி 12 ஆகி விடுவோம். இதெல்லாம் திரும்பிப்படுத்திக் கொள்வதால் ஏற்பட்ட ஒன்றில்லை. இது சுதந்திரம் பெற்ற போதே ஏற்பட்டது என்று நான் சொல்கிறேன். நீ சொல்லுகிறாய் நாங்கள் மக்கள் தொகையை கட்டுப்பாடாக குறைத்து விட்டோம், ஆகவே அதெல்லாம் கிடையாது. சுதந்திரம் வந்த அன்னைக்கு வந்தது என்று நான் சொல்ல. அவன் 80 நம்ம 40 தானே. தலையை எண்ணித்தானே அவன் 80, தலையை எண்ணித்தானே நம்ம 40, தலையை எண்ணித்தானே 28 கேரளாவுக்கு. எந்த ஒன்றிலும் எனக்கு இந்த யாருடைய பேச்சையாவது கேட்டா என்ன இந்த உளருவாங்கன்னு தோன்றதில்லை. இந்த சீமான் பேச்சு தோணும், சில சமயங்கள் அண்ணாமலை பேச்சு தோணும், நம்ம கவர்னர் பேச்சு ரொம்ப தோணும். இப்போ முதலமைச்சர் அதில் சேர்ந்தார். ஏதாவது யோசனையோடு பேசுங்கள், மக்களுக்கு உரியதை பேசுங்கள் என்று நான் சொல்லுவேன். நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டே நன்றிங்க.